Yeah. வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சக்கூடிய பிஎட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், குழந்தை பாதுகாப்பு மற்றும் உரிமைகள். ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் வந்து முதல் சப்ஜெக்ட் பிஎட் செகண்ட் செமஸ்டர் பொறுத்தவரையில். ஸோ புக்ஸு தேவைப்படுறவங்க நம்ம சேனல் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். மாணவர்களுக்கான புக்ஸை நம்மளோட சேனல் வழியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் பண்ணுற டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் கைடன்ஸ், அதே போல் செகண்ட் செமஸ்டருக்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், when is World NGO Day observed annually? ஸோ கரெக்டான ஆப்ஷன் February 27th. உலக தன்வார தொண்டு நிறுவன நாள் ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? February 27. செகண்ட், டேஷ் இப்போது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகமான முறையில் தீங்கு விளைவிப்பதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் dash is now recognized as increasingly harmful to children and young people. ஸோ கரெக்டான ஆப்ஷன் கொடுமைப்படுத்துதல், bullying. Third, the year of implementation of Protection of Children from Sexual Offences Act POCSO, பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. தேர்டு பார்த்திங்கன்னா 2012. ஃபோர்த்து, குழந்தைகளுக்கு உதவும் எண் எது? சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098. ஃபிஃப்த்து, குழந்தையின் வளர்ச்சியின் பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொள்ளக்கூடிய மதிப்பீடு டேஷ் என அழைக்கப்படுகிறது. Evaluation should consider multiple aspects of children's development is called. ஸோ கரெக்டான ஆப்ஷன் முழுமையான மதிப்பீடு தான். ஹோலிஸ்டிக்ன்றது முழுமையான மதிப்பீடு. ஸோ 5 மார்க்கு பொறுத்தவரையில் எக்ஸ்பிளைன் த கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ், குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழந்தைகள் உரிமைகள் பற்றிய மாநாட்டை விளக்கு. 7th, describe the online abuse against children, குழந்தைகளுக்கு எதிரான நிகழ்நிலை துஷ்பிரயோகத்தை விவரிக்கும். 8th, mention the problems of juvenile delinquency, சிறார் குற்ற சிக்கல்களை குறிப்பிடுக. 9th, explain the importance of child friendly schools, குழந்தைகள் இணைக்க பள்ளிகளின் முக்கியத்துவத்தை விளக்கு. 10th, describe the components of psychosocial support and ரெஃபரல் சர்வீசஸ் ஃபார் வல்னரபிள் சில்ட்ரன், பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கான உளவியல் சமூக ஆதரவு மற்றும் பரிந்துரை சேவைகளின் கூறுகளை விவரிக்க. 10 மார்க்ஸை பொறுத்தவரை டிஸ்கிரைப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா, இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன் மற்றும் சுதந்திரத்திற்கு பின் உள்ள குழந்தைகள் உரிமைகள் பற்றி வரலாற்றினை விவரி. அதற்கான ஆல்டர்னேட்டிவ், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் and sustainable development goals of child rights, குழந்தை உரிமைகளின் முக்கியத்துவம் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை விவரிக்க. 12th, தமிழ்நாட்டில் குழந்தைகள் மீதான வன்முறையின் பல்வேறு வடிவங்கள் மற்றும் போக்குகளை விவாதி. டிஸ்கஸ் த வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகென்ஸ்ட் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு. அதற்கான ஆல்டர்னேட்டிவ், வாட் இஸ் சூசைட், எக்ஸ்பிளைன் த லீடிங் ஃபேக்டர்ஸ் டு சூசைட் அமாங் சில்ட்ரன், தற்கொலை என்றால் என்ன, குழந்தைகள் மத்தியில் தற்கொலைக்கான முயற்சி முக்கிய காரணிகளை விளக்கு. 13th, ஷுட் கிரிமினல் ப்ரொசீடிங் பி சீக்ரெட், எக்ஸ்பிளைன் வெதர் த பப்ளிக் ஹேஸ் எ ரைட் டு நோ ஹூ எ ஜுவெனல் அஃபெண்டர் இஸ், குற்றவியல் நடவடிக்கைகள் ரகசியமாக இருக்க வேண்டுமா, சிறார் குற்றவாளி யார் என்பதை அறிய பொதுமக்களுக்கு உரிமை உள்ளதா என்பதை விளக்குக. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொஷின்ஸ், நீங்கள் இதை அப்படியே எழுதலாம். அதற்கான ஆல்டர்னேட்டிவ், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஃபாலோவிங் ப்ரொவிஷன் ஆஃப்
சைல்டு மேரேஜ் ஆக்ட் குழந்தை திருமண தடை சட்டம், சைல்டு லேபர் ஆக்ட் குழந்தை தொழிலாளர் சட்டம். 13th, how the teachers can contribute in safeguarding rights of children in schools explain. பள்ளிகளில் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஆசிரியர்கள் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பதை விளக்கு. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ், வாட் இஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ், ரைட் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். பள்ளி மேலாண்மை குழுக்கள் என்றால் என்ன, பள்ளி நிர்வாக குழுக்களின் பங்கு மற்றும் பொறுப்புகளை எழுதுக. 15th, examine the various warning signs, factors and control strategies for child abuse. குழந்தை துஷ்பிரயோகத்திற்கான பல்வேறு எச்சரிக்கை அறிகுறிகள், காரணிகள் மற்றும் கட்டுப்பாட்டு உத்திகளை ஆராய்க. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ், how will the teachers be ensuring children's participation and protection into their activities explain. குழந்தை அவர்களின் செயல்களில் பங்கேற்பதையும் பாதுகாப்பையும் ஆசிரியர்கள் எவ்வாறு உறுதி செய்வார்கள் என்பதை விளக்குக. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.